இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க பாலக்காடு போகிற வழியில் மதுக்கரையில் இருக்க தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தது தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த போகிற வழி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிரிட்ஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உக்கடம் கிட்டே இருக்கிற பிரிட்ஜ் தான். அது மேலே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த பாலக்காடு டச் பண்ணுற அந்த மலைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். என்னோடய மொபைலில் நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்ததுனால சரியாக கிளியராக வரல. இதுதான் நம்ம போக வேண்டிய கோயில், தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மலை மேலே இருக்குது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா பார்க்கிங், பைக்கெல்லாம் இங்கே விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த ரோடு வழியாகவே மேலே ஏறி நடந்து போகலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே மலைக்கு படிக்கட்டெலாம் உங்களுக்கு தெரியும். எல்லா மக்களும் நடந்து போயிட்டுருப்பாங்க பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம நேராக போகணும். இதுதான் மலையோட என்ட்ரன்ஸு. படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறது. நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதுதான் மலையோட கோபுரம் ஸ்டார்டிங், படிக்கட்டு ஏறுறதுக்கு. இது கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறமா மலைக்கு சின்ன சின்ன கோபுரம் மாதிரி இடையில கட்டி வச்சுருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் நான் போனதெல்லாம் இந்த மிஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வெயில் இல்லாமல் நல்லா அழகாக இருந்தது. கிளைமேட்டு சில்னஸாக இருந்தது. ஏறுறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே ஏற முடிஞ்சது. ரொம்ப மூச்சு வாங்கலை அதிகமாக. இந்த படிக்கட்டு வந்து 1000 படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 1000 படிக்கட்டு ஏறுறதுக்கு வந்து முதல் டைம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு 3 இடத்துல 4 இடத்துல நின்று தான் போனேன். பட் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி மனசு வச்சு ஏறி முடிச்சிட்டேன். கொஞ்சம் மேலே ஏறி போகிறதுக்கு போது இடையில ரெஸ்ட் எடுக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ வயசானவங்களாம் நடந்து வராங்கன்ட்டு. மேலே இந்த மிஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து சாமி இருக்குது, மேலே சாமி இருக்காங்க. இப்போ இது வழியாக தான் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் படிக்கட்டு நல்லா அவங்களே செஞ்சு வச்சுருக்காங்க காங்கிரீட்டில். அதுக்கப்புறம் மலையிலே படிக்கட்டு இருக்குது. இதுதான் கோயில் டாப்பு என்ட்ரன்ஸு, கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சிவா சிவான்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதோட அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி ஸ்டெப்ஸு தான், வேறு எந்த ரூட்டும் கிடையாது. மோரோவர் இதில் வழியில் வந்து எந்த ஒரு கடையும் இருக்காது. தண்ணியெலாம் நம்ம கையில் எடுத்துகிட்டு தான் வந்தாகணும். இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கான லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு இங்கே தான் வந்து டாய்லெட் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் நடக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கலை, சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ இதில் முக்கியமான இந்த கோயிலோட அம்சம் என்னென்னா, கீழே இறங்கினதுக்கப்புறம் கிரிவலமும் இருக்குது இந்த பாதையில். இப்போ மேலேருந்து நான் எடுத்த கொஞ்சம் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, மேலே இருக்க சிவன் வந்து சுயம்பு மூர்த்தி. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செஞ்சப்போ தர்மர் மேலே இருக்க சிவனை வழிபடும் போது கீழே வந்து பீமன் வந்து காவல் காத்ததா ஒரு வரலாறு இருக்குது. அதுக்காக தான் இங்கே இருக்க பீமன் சிலை. இது பீமன் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அவருடைய பாதம். வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி.